நூல் பரோட்டா வந்து செஞ்சு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து மெதுவாக ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக வந்து போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/2 kg வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் வந்து பட்டர் இல்லைன்னா நெய், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு நல்லா மாவோட உப்பு சுகர் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக இந்த பாருங்க, நான் உங்களுக்கு பிசையும் போது தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு கெட்டியாக வந்து பிசைஞ்சிட்டு கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ லைட்டாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி வந்திருக்கணும். அந்த பிளேஸில் வச்சுட்டு நல்லா கவுண்டர் டாப் மேலே போட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே நல்லா வந்து குழி விழும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லைனா மினிமம் ஒரு 1/2 hour வந்து ஊறணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வந்து நல்லா எண்ணெயை வந்து தடவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டுருந்தேன். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரோட்டா பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே சேஃபாக வரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரே சேஃபாக வந்து வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும். அப்புறம் நீங்கள் வந்து தேய்க்கும் போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து வரும். ஒரு 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா கவுண்டர் டாப் மேலே நல்லா வந்து தாராளமாக எண்ணெயை சப்பாத்தி கட்டையை வச்சு எவ்வளோ மெல்லிசாக வந்து திரட்ட முடியுமோ அந்த மாதிரி வந்து திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நைஃபை வச்சு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும் போது நல்லா நூல் மாதிரி வந்து வரும். கோடு போட்டதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து தூவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பரோட்டா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூலாக வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பவும் போல் வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா ஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 4 பரோட்டா வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி தட்டிக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நூலாக வந்து வரும். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா தட்டும் போது வராது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணுங்கள்.